எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டுமென்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சல் இன்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாளை தொடங்கவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என்றும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாவடக்கம் தேவை என்பதை நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம். தான் இருக்கும் பொறுப்பின் மாண்பு அறியாமல் அவர் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதும் பெண்களை இழிவாக பேசுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அவரது பேச்சுக்கு வழக்கு பதிவது என்பது வேறு. ஆனால் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கும் நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை இந்த பொய்க்கால் குதிரை அரசு கைது செய்ய துடிப்பது என்பது இது வழக்கை தாண்டிய அரசியல் பின்புலம் கொண்டதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மீதான கைது நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது அடிப்படை ஜனநாயக உரிமையாகும் என்றும், கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பதே ஜனநாயகத்தின் மாண்பாகும், கைது நடவடிக்கையே தீர்வாக கருதுவது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்றதல்ல என்று கூறியுள்ளார். ஆளும் கட்சியினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அரசியல் மேடைகளில் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றனர். அதேபோல் எதிர்க்கட்சியினருக்கும் தங்களது அரசியல் கருத்துக்களை ஜனநாயக முறையில் தெரிவிக்கும் உரிமை உள்ளது என்று கூறியுள்ளார். அண்மையில் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் தாவேக நிர்வாகிகளால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், ஆனால் எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்தவுடன் உடனடியாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது சட்டத்தின் சமநிலையான அமலாக்கம் குறித்து கேள்விகளை எழுப்புகிறது என்று கூறியுள்ளார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்த ஒரு தனிநபரின் பெயரையும் குறிப்பிட்டு பேசாத பொழுது மறைமுக பொருள் கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்வதோ கைது செய்வதோ ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக ஒளிபரப்பப்படும் பேச்சால் எவரது மனமும் புண்பட்டிருந்தால் அதற்கு அவரை மன்னிப்பு கேட்க வைக்கவோ அல்லது வருத்தம் தெரிவிக்க வைக்கவோ கோரியிருக்கலாம் என்றும், அதற்கும் மறுத்தால் மான நஷ்ட வழக்கு தொடரலாமே தவிர அதை விட்டுவிட்டு ஒரு வார்த்தைக்காக 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல என்றும், இதுவே தவறான முன்னுதாரணமாகவும் அமைந்துவிடும் எனவும் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டுள்ளார்.